السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. அந்நசபு தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸனில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும். ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின்னு சொல்வதை போல. அதே முல்ஆஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸனிலே வந்தால் அதிலே முல்அஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். ஒயைனா மாதிரி ஒயனின் படிக்கணும். முல்அஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கசராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலக்கியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் எதுன் மாதிரி யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன் அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபுலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன் எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம். முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இவாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும்
அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம் நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். வாருங்கள் இப்பொழுது நமூதஜுன் எடுத்துக்காட்டை நாம் காண்போம். எப்பொழுதுமே இந்த பகுதி மூன்றாவது நகுவாதி முதல் 2 பகுதியில் நமூதஜ் எடுத்துக்காட்டு தரமாட்டார்கள். ஆனால் இன்று மூன்றாவது பாகத்திலிருந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு தருகிறார்கள். வாருங்கள் அந்த எடுத்துக்காட்டை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நமூதஜுன் எடுத்துக்காட்டு ஃபின் நஸபி இலல் அஸ்மா இல் ஆத்தியத்தை பின்வரும் பேச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்துவதிலே உள்ள எடுத்துக்காட்டு. அப்ப நம்மளுக்கு பாடத்திலே நிறைய பார்த்துட்டோம். நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள்? உதாரணம் கொடுக்கிறார்கள். அதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? தெளிவாக இந்த பாடத்தை நம்மளால விளங்கிக் கொள்ள முடியும். அதற்காக தான் தருகிறார்கள். அப்ப பாருங்க, ஜசீரத்துன் தீவுன்னு அர்த்தம். ஓகேவா? நமீமத்துன்னா கோல் மூட்டுதல். அப்புறம் ஜபீலத்துன்னா ஜுவைல ஜபீலத்துன் இருக்கா? அப்ப ஜபீலத்துன் என்பது ஒரு கோத்திரமாகும். பர்பர் தேசத்தில் உள்ள ஒரு கோத்திரம் பேர் தான் என்னது? ஜபீலத் ஆகும். சரியா? அப்புறம் பாருங்க, புசைனா இது ஒரு பெண்ணுடைய பேர் புசைனா என்பது. அதே போல ஹுவைலா இதுவும் என்னது? ஹுவைலா என்பதும் ஒரு பெண்ணுடைய பெயர் தான். அதே போல கொத்தைத்தா சிறிய பூனை குட்டி குத்தைத்துன். அதுக்கப்புறமா என்னது? லபகுன் அப்படின்னா சாமர்த்தியமானது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஊழிலுன் அப்படின்னா ஊழில் என்பதுதான் இதோடைய அர்த்தம். சரியா? அப்பனா மலை ஆடு அதுக்கு என்ன செய்வாங்க? இதை கூறுவார்கள். அத மலை ஆடுக்குதான். ஊழில் என்பது ஒரு மலை. மலையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கு தான் ஊழில் என்பார்கள். அதற்கு பிறகு இபிதுன். இப்ப இபிதுன்னா என்ன? ஆஹ் அதிகம் குழந்தை பெற்றெடுக்கும் அடிமை பெண்ணுக்கு இபித் என்ற வார்த்தையை கூறுவார்கள். அதற்கு பிறகு ஐதத்துன். இது நம்மளுக்கு தெரிந்த வார்த்தை தான் வாக்குறுதி. முதலில் இந்த இதற்கு மட்டும் நாம் இன்று நமது பார்த்து விடுவோமா? ஜசீரத்துன் என்பதற்கு எப்படி வரணும்? ஜசரியுன் என்று வர வேண்டும். அப்படின்னா தீவு. ஜசரியுன்னா அந்த தீவை சார்ந்தவர். ஏன் அப்ப ஜசரியும் சொன்ன பாடத்துல பார்த்திருக்கோம். ஆஃபா இல்ல, ஜா வேறு ரா வேறு, ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அதே போல ஐன் களிமா இல்லத்தா இல்ல, ஏன்னா ஜாதா வந்திருக்கு. ஐன் களிமா இல்லத்தா இல்ல. இப்ப இப்படி ஆஃபா இல்ல, ஐன் களிமா இல்லத்தா இல்லாட்டி அந்த யாவை போக்கணும். அதுக்கப்புறமா என்னது? ஜசரியுன் இந்த தாவை போக்கணும், ஜசரியுன் படிக்கணும். சரியா? ஹுதிஃபத் மின் ஹுத்தா ஓ. இன்னும் இந்த மன்சூபிலியிலிருந்து தா போக்கப்பட்டது. எந்த தனிசுடைய தா போக்கப்பட்டது. சும்மையா உ ஃபஈலத்தின் ஃபஈலத்துடைய வஸ்னின் யா போக்கப்பட்டது. ஃபஈலத்துடைய வஸ்னில உள்ள இந்த யா போக்கப்பட்டது. வஃபுத்திஹத் ஐனுஹு இன்னும் அதனுடைய ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் செய்யப்பட்டது. ஜசீரத் தானே படிச்சோம். அந்த ஐன் கலிமாவுக்கு ஜசரின் என்ன செஞ்சப்பட்டது? ஃபதஹ் கொடுக்கப்பட்டது. லியன்னஹு ஏனென்றால் நிச்சயமாக இந்த மன்சூபிலிஹி ஆகிறது சஹீஹுல் ஐனி கைரு முலஅஃபின். ஐன் கனிமா இல்லாததாக இருக்கின்றது, இன்னும் முலஅஃப் அல்லாததாக இருக்கின்றது. அப்ப ஐன் கலிமா இல்லாம சஹீஹாக சரியானதாக இருக்கின்றது. அதே போல முலஅஃப் இல்லாமல் இருக்கின்றது. அப்போ முலஅஃப் நான் சொல்லியிருக்கோம். ஐன் கலிமாவும் லாங் கலிமாவும் என்னது? ஒரே மாதிரி இருந்தா அது முலஅஃபான வார்த்தை. சரியா? அப்ப இதுல அரபிலே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, நமீமத்துன். நமீமத்துன்னா என்ன சொன்ன? கோல் மூட்டுதல். இப்ப நமீமியும்னா கோல் மூட்டுதலை சார்ந்தவன். அப்ப இதுல என்னவாயிருச்சு? முல்ல ஆஃப் ஆயிருச்சு. ஐன் கலிமா லாம் கலிமா ஒரே மாதிரி ஆயிருச்சு. இப்ப யாவ போக்க கூடாது. அதனாலதான் யாவ போக்காம நமீமியுன்னு படிச்சோம். ஓகேவா? ஹுதிஃபத் மின்ஹோ அத்தா ஓ. தா போக்கப்பட்டது அந்த மன்சூபிலிஹில் இருந்து. நமீமா என்ற மன்சூபிலிஹில் இருந்து தா தனிசுடைய தா போக்கப்பட்டது. வலம் துஹதஃப் யா உ ஃபஈலத்தின் ஃபஈலத்துடைய யா போக்கப்படவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது இந்த நமீமத் என்ற மன்சூப் இலேஹி ஆகிறது முலஆஃபாக இருக்கின்றது. ஆமா, ஐ கலிமா லாம் கலிமா ஒரே வார்த்தையா ஒரே எழுத்தா இருக்குல்ல, அதனால முலஆஃபாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, ஜவீலா.
அப்ப ஜபீலா நம்ம சொன்னோம்ல, ஜபீலியுன் ஐன் கலிமா இல்லத்தாகி விட்டது. ஐன் கலிமா இல்லத்தா இருந்தாலும் யாவ போக்க கூடாதுல்ல. அதனால என்ன செய்யக்கூடாது, யாவ போக்காம தான் படிக்கணும். சரியா? இப்ப மலையாடு, அந்த மலையாட்டை சார்ந்தவன். ஓகேவா? புதிஃபத் மின்ஹு அத்தா. தா அந்த மன்சூபிலிருந்து போக்கப்பட்டது. தனி சொல்லிய தா போக்கப்பட்டது. வலம் துஹ்தஃப் யா உ ஃபஈலத்தின் ஃபஈலத்துடைய வஸ்னின் யா போக்கப்படவில்லை. இந்த யா போக்கப்படவில்லை. காரணம் லியன்னஹு என்ற நிச்சயமாக ஜபீலா என்ற அந்த மன்சூபிலிகி ஆகிறது முஅத்தல்லுல் ஐனி ஐன் கலிமா இல்ல தாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஐன் கலிமா வா வந்துச்சு, அப்ப இல்லாதாயிருச்சுன்னா யாவ போக்காம ஜபீலியும் தான் படிக்கணும். சரியா? அடுத்து புசைனா பெண்ணுடைய பேர்ல. இப்ப புசனி, புசனியுன் அந்த புசைனா பெண்ணை சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, ஃபுஐலத் வஸன்ல முலஅஃபா இல்லனாவே யாவ போக்கிடலாம். அப்ப இங்க முலஅஃபா இல்லல, அதனால யாவ போக்கிட்டு புசனின் படிக்கலாம். ஹுதிஃபத் மின்ஹுல் தாஉ. தா அந்த முசைனா என்ற மன்சூபிலிருந்து போக்கப்பட்டது. சும்ம யாஉ ஃபுஐலத்தின் ஃபுஐலத் என்ற வசனுடைய யா போக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்த தைனிசுடைய தா போக்கப்பட்டது, பிறகு அந்த யா போக்கப்பட்டது. லியன்னஹு என்ற நிச்சயமாக அந்த உசைனா என்ற மன்சூபிலிகி ஆகிறது கைரு முல்லஅஃபின் முல்லஅஃப் அல்லாததாக இருக்கின்றது. முல்லஅஃப் இல்லல, ஐன் கலிமா லாம் கலிமா ஒன்னா இல்லல்ல, வேற வேற தானே இருக்கு. இப்போ முல்லஅஃப் இல்லனாவே என்ன செஞ்சிடலாம், போக்கிரலாம். அந்த யாவை போக்கிரலாம். புசனி. சரியா? ஹுவைலா, ஹுவைலா என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். இப்ப ஹுவலியுன் அந்த ஹுவைலா பெண்ணை சார்ந்தவன். அப்ப ஹுவைலால ஐன்கலிமா இல்லத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் ஃபுஐலத் வஸன்ல முல்அஃபா இருக்கா இல்லையா மட்டும்தான் பார்க்கணும். ஐன்கலிமா இல்லத்தா இல்லையான்றது ஃபுஐலத்துல தான் பார்க்கணும், ஃபுஐலத்துல பார்க்க தேவையில்லை. அப்ப இது முல்அஃப் இல்ல, அதனால யாவை போக்கிட்டு ஹுவலியுன் படிக்கணும். சரியா? ஃபஹுதிஃபத் மின்ஹுல் தாஉ அந்த குவைலா என்ற மன்சூபிலிருந்து தா போக்கப்பட்டது. சும்ம யா பிறகு ஃபஈலத்தின் ஃபஈலத்துடைய யா போக்கப்பட்டது. இந்த தா போக்கப்பட்டுச்சு தனிசுடைய தா, அதுக்கப்புறம் இந்த யா என்ன செய்யப்பட்டது, போக்கப்பட்டுச்சு இல்லையா? என்னென்றால் நிச்சயமாக குவைலா என்ற மன்சூபிலிஹி கைர் முல்லஅஃபின் முல்அஃப் அல்லாததாக இருக்கின்றது. குதைத்தத்துன் சிறிய பூனை, குதைத்தியும் சிறிய பூனையை சார்ந்தவர். அப்ப இது ஐல தோசனா இருந்தாலும் முலஹாஃபா இருச்சு, முலஹாஃபா இருந்தா யாவ போக்க கூடாது. அதனால யா வச்சு குதைத்தியுன்னு படிச்சோம். ஹுதிஃபத் மின் ஹுத்தாஹு வலம் துஹ்தஃப் யாஉன் யாஉ ஃபஈலத்தின் அந்த குத்தைத்தா என்ற மன்சூபிலிருந்து தா போக்கப்பட்டது. ஃபுஐலத்துடைய யா போக்கப்படவில்லை. ஃபுஐலத்துடைய இந்த யா போக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த குத்தைத்தா என்ற மன்சூபிலிகி முல்அஃபுன் முல்அஃபாக இருக்கின்றது. சரியா? அடுத்த லபிகுன். அப்ப நம்ம பார்த்தோம் என்னது, லபிகுன் என்பதற்கு மேலே நம்ம அர்த்தம் பார்த்தோம். சாமர்த்தியமானவன். லபக்கியுன்னா சாமர்த்தியமானவன், சாமர்த்தியமானதை சார்ந்தவன். சரியா? ஏனென்றால் நிச்சயமாக லபிக் என்ற வார்த்தை இருக்குதுல்ல, மூணு எழுத்தா. இப்ப மூணு எழுத்து ஐன்கலிமாவுக்கு கசர் வந்தா அதுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும் நசபின் சமயத்துல. அதனாலதான் லபக்கியுன் படிச்சோம். சரியா? ஏனென்றால் லபீக் என்ற மன்சூபிலிஹி சுலாசியுன் மக்சூருல் ஐனி ஐன்கலிமா கசர் செய்யப்பட்ட மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப மூணு எழுத்து ஐன்கலிமா கசர் வந்தா அதான சட்டம். அந்த ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும், அது மட்டும் தான் மாறும். ஓகேவா? ஃபயஜிபு ஃபத்ஹு ஐனிஹி. எனவே அந்த மூன்றெழுத்தை சார்ந்த இந்த சுலாசியுடைய ஐன்கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். அந்த சுராசியுடைய ஐன்கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். அதனால ஃபத்தஹ் கொடுத்திருக்கோம். ஒயிலும். அப்ப ஒயிலும் நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்க, மலையாடுன்னு. ஒலியுன் மலையாட்டை சார்ந்தவன். இங்க கசர் வருது, இங்க ஃபத்தஹ் வருது. அதான மூணு எழுத்து ஐன்கலிமா கசர் வந்து அதான சட்டம். சுலாசியுன் மக்சூருல் ஐனி என்னென்றால் நிச்சயமாக ஒயில் என்ற அந்த மன்சூப் இலகியாகிறது மூன்றெழுத்தை சார்ந்ததா இருக்கும். இன்னும் ஐன்கலிமா கசர் செய்யப்பட்டதா இருக்கும். அதனால ஃபத்தஹ் கொடுத்துடும். ஃபயஜிபு ஃபத்ஹு ஐனிஹி அந்த சுலாசியோடைய ஐன்கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். எப்ப நசபின் சமயத்துல ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். அதனால ஃபத்தஹ் கொடுத்தோம். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா?
ஈபீதுன். ஈபீதுன்னா அதிகம் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அடிமை பெண் தானே சொன்னோம். இப்ப இபதியுன், அந்த அடிமை பெண்ணை, அதிகம் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அடிமை பெண்ணை சார்ந்தவன். அப்ப பாருங்க, 3 எழுத்து, ஐன்கிரிமா கசரு. அதனால அதுக்கு இங்க ஃபத்தஹ் கொடுத்திருக்கோம். லிஅன்னஹு சுலாசியுன் மக்சூருல் ஐனி. இந்த இபீத் என்ற மன்சூபில், ஏனென்றால் நிச்சயமாக இந்த இபீத் என்ற மன்சூபில் ஆகிறது சுலாசியும் 3 எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. மக்சூருல் ஐனி, ஐன்கிரிமா கசர் செய்யப்பட்ட 3 எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஃபயஜிபு ஃபத்ஹு ஐனிஹி. ஐனிஹி, அந்த 3 எழுத்தை சார்ந்த தீன் சுலாசியின் ஐன்கிரிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். அதனாலதான் ஃபத்தஹ் கொடுத்தோம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஐதத்துன். இப்ப ஐதத்துன் என்றது வாக்குறுதி. இதியுன், வாக்குறுதியை சார்ந்தவன். ஓகேவா? லா யுரத்துல் மஹ்தூஃபு, போக்கப்பட்டது திரும்பி மீட்டி கொண்டு வரப்படாது. லிஅன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக இந்த போக்கப்பட்டது என்பது ஃபாஉன், ஃபா கலிமாவாக இருக்கும். லா லாமுன், லாம் கலிமா இல்லை. இப்ப நம்ம படிச்சிருக்கோம், லாம் கலிமா போக்கப்பட்டா அதை திருப்பி கொண்டு வரணும்னு, நசபு செய்யும் சமயத்துல கொண்டு வரணும்னு. ஆனா இங்க லாம் கலிமா போக்கப்படல, ஃபா கலிமா, வாவுதான். வஅத யஇது இததன். ஃபா கலிமா தான் போக்கப்பட்டிருக்கு, லாம் கலிமா தாலே இருக்குது. அப்ப ஃபா கலிமா போக்கப்பட்டா அது திருப்பி கொண்டு வரணும்னு நம்ம படிக்கவே இல்லை. அதனாலதான் அந்த போக்கப்பட்ட ஃபா கலிமா போக்கப்பட்டது திரும்பி கொண்டு வரவே இல்லை. வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை சார்ந்தவன், அது கொண்டு வரக்கூடாது. லாம் கலிமா போக்கப்பட்டதான் அது கொண்டு வரணுமா இல்லையான்னு நம்ம படிச்சோம். ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க, அந்த போக்கப்பட்டது மீட்டு கொண்டு வரப்படாது. ஏன்னா போக்கப்பட்டது இது என்னஹு, நிச்சயமாக போக்கப்பட்டதாகிறது ஃபா கலிமா. லாமுன், லா கலிமா இல்லை. சரியா? அப்ப இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, இப்னுன். இப்னியுன் ஔ பனவியுன், என்னன்னு படிக்கலாம்? மகன், மகனை சார்ந்தவன், அல்லது பனவியுன், மகனை சார்ந்தவன். சரியா? அப்ப இதுக்கு 2 வகையா படிக்கலாம். அதான் இங்க படிக்க போறோம். சரியா? லிஅன்னஹு சுலாசியுன் மஹ்தூஃபுல் லாமி, ஏனென்றால் நிச்சயமாக இந்த இபுன் என்ற மன்சூப் ஆகிறது 3 எழுத்தை சார்ந்ததா இருக்கு, லாம் கலிமா போக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த இபுனுல என்ன செய்யப்பட்டிருக்கு? வாவ் போக்கப்பட்டு உள்ளது. சரியா? அப்ப அந்த வாவ் போக்கப்பட்டு இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டா என்னது சட்டம்? ஜீதத் அலைஹி ஹம்சத்துல் வஸ்லி, அந்த சுலாசியின் மீது, அந்த மஹ்தூ லாம் கலிமா போக்கப்பட்ட அந்த சுலாசியின் மீது அதிகப்படுத்தப்பட்டது, வஸ்லுடைய அம்சா அதிகப்படுத்தப்பட்டது. அப்ப பா நூன் வாவ் தான் அசலு. இந்த அம்சத்துல் வசல் என்ன செய்யப்பட்டது? அதிகமாக கொண்டு வரப்பட்டது. இது காரணம். அஸ்லுஹு, அந்த இந்த சுலாசி, இந்த மன்சூபிலிகியோடைய அசல் ஆகிறது பனவுன். பனவுன் ஆகும். இதோடைய அசல் பனவுன் ஆகும். சரியா? வலம்மா கானத் லாமுஹு லா துரத்து ஃபி தஸ்னியதி, அந்த மன்சூபிலிகியோடைய லாங்கலிமா ஆன பொழுது, தஸ்னியாவிலே மீட்டப்படாததாக ஆன பொழுது, ஜாசபின் நசபி, நசபிலே தொடர்பு படுத்தும் சமயத்தில் கூடும். ரத்துஹா, அந்த லாம் கலிமாவை மீட்டி கொண்டு வருவதும் கூடும். வஅதமு ரத்திஹா, அந்த லாம் கலிமாவை மீட்டாமல் இருப்பதும் கூடும். அப்ப இப்னுல நம்ம தஸ்னியாவின் சமயத்துல மீட்டி கொண்டு வரவில்லை என்றால், அப்ப 2 வகையாவும் படிக்கலாம். அந்த நூனோட யாவ சேர்க்கலாம், இல்லாட்டி நூனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த வாவுடனையும் யாவ சேர்த்து புனியுன்னு சொல்லலாம், பனவியுன்னு சொல்லலாம். இது ஒரு குரூப். நஹூல 2 வகை இருக்காங்கன்னால ஒரு குரூப் என்ன செய்வாங்க, அந்த லாம் கலிமாவை மீட்டி கொண்டு வராத ஒரு குரூப். அப்படி மீட்டி கொண்டு வரமாட்டாங்கன்னா, தஸ்னியாவுல பனவாணி அப்படின்னு வாவ மீட்டி கொண்டு வரமாட்டாங்கன்னா, அப்ப நசபுல மீட்டி கொண்டு வரலாம், மீட்டி கொண்டு வராமலும் இருக்கலாம். அந்த குரூப் சொல்லுவாங்க. ஒன்னொன்னு குரூப் இருக்காங்க, அந்த குரூப் மீட்டி கொண்டு வருவாங்க தஸ்னியாவுல. அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா நசபுலயும் மீட்டு தான் கொண்டு வரணும்பாங்க. அதான் சொல்றாங்க, இந்த ரத்தி, அது மீட்டும் சமயத்தில், அதாவது தஸ்னியாவில் மீட்டும் சமயத்தில், துஹதஃபு ஹம்ஸத்துல் வஸ்லி, வஸ்லுடைய ஹம்சா போக்கப்படும். ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஹம்சா என்பது கானத் இவலன் அனில் மஹ்தூஃபி, போக்கப்பட்ட
போக்கப்பட்டதை தொட்டும் பகரமாக இருந்தது. இந்த அம்சத்துல் வசல் இருக்குல்ல, இது பகரமா தான் இருந்துச்சு. வாவ் வரணும், அந்த வாவை கோக்கிட்டு அதுக்கு பகரமா தான் இது கொண்டு வந்துட்டோம். இப்போ வாவை திரும்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன வேலை? அந்த வாவை கொண்டு வரும் பொழுது அந்த அலிஃபை கொண்டு வர தேவையில்லை. சரியா? அப்போ இந்த ரத்தி அந்த வாவை மீட்டும் சமயத்தில் துஹ்தஃபு ஹம்சத்துல் வஸ்லி, வசலுடைய அம்சா போக்கப்படும். இந்த வசலுடைய அம்சா இங்கே போக்கப்பட்டிருக்கா? என்ற நிச்சயமாக அந்த வசலுடைய அம்சா என்பது காலத்தீவலன் அணிமகதூர் போக்கப்பட்ட அந்த லாம் கலிமாவை தொட்டும் பகரமாக ஆகியிருந்தது. அதனால வாவு வந்துச்சு, அதனால அம்சா போயிட்டோம். அப்ப வாவு இங்க கொண்டு வரல, அதனால அம்சா வச்சு படிச்சோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இது என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோமா? வாருங்கள் இப்பொழுது அஹுனை பார்ப்போம். அஹுன் அஹபியுன், சகோதரன், சகோதரனை சார்ந்தவன். அப்ப இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? லாம் கலிமா போக்கப்பட்டிருக்கா? அஹுன் அகவானி, வா வருமா? என்னஹு மஹதூஃபுல் லாம், ஏனென்றால் நிச்சயமாக அஹு என்ற வார்த்தை மன்சூபிலிஹி ஆகிறது, லாம் கலிமா போக்கப்பட்டதா இருக்கும். ஃபலாமுஹு துரத்து ஃபி தஸ்னியதி, இன்னும் அந்த போக்கப்பட்டது அந்த லாம் இருக்கிறது அல்லவா, அந்த லாம் கலிமா, அந்த போக்கப்பட்ட மன்சூபிலிஹியின் லாம் கலிமா போக்கப்பட்ட மன்சூபிலிஹியுடைய லாம் கலிமா ஆகிறது துரத்து, அது மீட்டப்படும். தஸ்னியாவிலே மீட்டப்படும். அஹுன் அஹவானின் என்ன செய்யப்படுது? வாவு மீட்டப்படுதா? ஃபயஜிபு ரத்துஹா, எனவே அந்த லாம்கலிமாவை மீட்டுவது கடமையாகும். இந்த நசபி தொடர்பு படுத்தும் சமயத்தில் அகவானின் தஸ்னியால மீட்டுறனால அந்த வாவை திருப்பி என்ன செய்யணும்? நசபிலையும் மீட்டுறது கடமையாகும். அப்ப தஸ்னியால கண்டிப்பா மீட்டினா இதுலயும் கண்டிப்பா மீட்டணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் என்ன செய்து விட்டோம்? பாதி நமூதஜை முடித்து விட்டோம். இந்த பயிற்சிகளை, அதே போல இந்த நமூதஜ் எடுத்துக்காட்டுகள், இந்த கேள்வி பதில்கள் எல்லாத்தையும் நாம் தொடர்ந்து காண வேண்டும். காரணம், வெறும் பாடத்தை மட்டும் தாண்டி இதையெல்லாம் நாம் காணும் பொழுதுதான் நாம் இந்த பாடத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற கிதாபுகளுக்கும் இந்த கிதாபுக்கும் உள்ள வேற்றுமையே இதுல கொடுக்கப்பட்டுள்ள இந்த நமூதஜ் எடுத்துக்காட்டுகள், அதே போல கேள்வி பதில்கள், அதே போல பயிற்சிகள் என இது எல்லாமே தான் இந்த நஹூல்வாதியுடைய தனித்துவமாகும். ஆகவே நாம் இந்த அனைத்தையும் காண்போம். இன்னும் இதை முழுவதமாக முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும், இந்த நஹூவின் கிட்டத்தட்ட 230 தாண்டி நாம் பல காயிதா சட்டங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து சட்டங்களையும் நாம் மனமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே போல் நாம் எந்த கிதாபை பார்த்தாலும், இதை தாண்டி மற்ற அரபி கிதாபுகளை பார்த்தாலும் சரி, அந்த அரபி கிதாபுகளில் நாம் படித்த பாடத்தின் நாம் அமல் செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் அரபி கிதாபில் பார்க்கும் பொழுது நாம் படித்த சட்டங்கள் வருகிறதா என்பதை நாம் என்ன செய்து பார்க்க வேண்டும்? பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பயிற்சி செய்து பார்த்தால்தான் நம்மளுக்கு இந்த சட்டங்கள் மறவாமல் இருக்கும். ஆகவே நாம் பயிற்சி செய்வோம். இந்த அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்குவோம். இந்த அரபி இலக்கணத்தை தெளிவாக விளங்குவதன் மூலம் குர்ஆன் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி அதன் மூலம் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை இந்த சொர்க்கத்திலும் மறுமையிலும் இம்மையிலும் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.